ஆனால் நான் வந்து ஒரு 2 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வைப்பேன். அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டான மாதிரி இருக்கும், பொரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ரெடி ஆகும். அதனால நல்லா மசாலா தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அடுத்தது வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ண போகிறோம். இந்த கேரட்டை வந்து எப்படி விளைய வச்சாங்கன்னே தெரில, அவ்வளோ பெருசாக இருக்குது. பொதுவாக இந்த அளவுக்கு பெரிய கேரட் வாங்க மாட்டேன், சின்ன சின்ன அந்த நம்மளோட கேரட் தான் வாங்குவேன். இன்றைக்கி வந்து இதுதான் இருந்துச்சு, அதனால் இதை மட்டும் வாங்கினேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். ஒரு கேரட்டே போதும்னு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்துக்கு, அந்தளவுக்கு பெருசாக இருக்குது. இதை வந்து நம்ம பேனில் போட்டுட்டு இதை வந்து லைட்டாக அரைச்சிட்டு நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் கூட வந்து கொஞ்சம் ஜீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு பூண்டு, அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மல்லி இலை சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து நல்லா வாசனையாக ரெடி ஆகியாச்சு. இதையும் வந்து நான் அப்படியே மாற்றி வச்சிடுறேன். அடுத்தது கொஞ்சம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதை வந்து நான் வந்து கட்லெட் மாதிரி பண்ண போகிறேன். கொஞ்சமாக அது எல்லாமே பொரியல் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்ட்டு இதை அப்படியே தோலை உரிச்சிட்டு தோலை எடுத்துட்டு கலந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக நம்ம வந்து கொஞ்சம் வடை மாதிரி போடுற மாதிரி வைக்க போகிறேன். இதில் வந்து நான் கடல் மாவு தான் சேர்த்துருக்கேன், அதனால கொஞ்சம் அந்த வடையோட டேஸ்ட்டும் வரும். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி. அடுத்தது வந்து காலிஃப்ளவருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பொரிக்கிறதெல்லாம் லாஸ்ட்டாக தான் பண்ணுவேன், எல்லாம் பொரிக்க காலி ஆகிட்டே இருக்கும். அதனால் வந்து இப்போ இதை வந்து நான் பொரிச்சிடுறேன்.